கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்லை சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு காசு தானப்பா தரணும். நம்ம எதை கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, கொடுக்கணுங்கிற மனசு இருந்தா போதும். ஸோ எல்லாருமே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா மதத்திலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி நல்லது பண்ணணும், எவ்வளோ சம்பாதிக்கணும் அதில் ஒரு பகுதியாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. உங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அதுவும் முக்கியமான ப்ளஸ் என்னன்னாங்க, இந்த வண்டி கொடுக்குறத விட இவர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு பிளாஸ்டிக்லேயே இதை பண்ணியிருக்காரு. ரீசைக்கிள் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் அந்த பிளாஸ்டிக்லாம் சேர்த்து அதை ரீசைக்கிள் பண்ணி இந்த பிளைவுட் மாதிரியே பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக பிளாஸ்டிக் இதில் வந்து நம்ம தூக்கி போடுறோம், தேவையில்லாம தூக்கி போடுறோம். நாளைக்கு தூக்கி போடுற பொருளை இன்னைக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆக்கி இன்னைக்கு ஒரு இந்த இது கட்டியிருக்கோம். இதே மாதிரி நாங்கள் பாலா அவரும் லாரன்ஸ் அண்ணாவும் வந்து திருவண்ணாமலை ஒரு ஸ்கூலில் பாத்ரூம் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எங்களுடைய ஒரு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பாத்ரூம் ஒன்று இருக்குன்னு ஆசைப்படுறோம். இந்த வீடியோ பாலாக்கு அப்போ நான்